வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். புனித பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்களின் மறைவுக்கு ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க ஆழ்ந்த இரங்கல். உயிர்த்த ஞாயிறு சம்பவம் தொடர்பான உண்மைகளை மறைக்க முந்தைய அரசியல் தலைமைகள் மேற்கொண்ட முயற்சிகள் இன்றும் சில அரசு நிறுவனங்களில் தொடர்வதாக கொழும்பு பேராயர் குற்றச்சாட்டு. தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையானை தொடர்பு கொள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே முயன்றது தொடர்பாக வெளியாகியுள்ள பரபரப்பு தகவல். முன்னாள் இராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் தொடர்பாக நாமல் ராஜபக்ச பதற்றம் அடைவதற்கான காரணம் எதிர்காலத்தில் வெளிப்படும் என அமைச்சர் நலிந்த ஜாதிச தெரிவிப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். புனித பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்களின் மறைவுக்கு ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் கணக்கில் செய்த பதிவில் புனித பாப்பரசரின் மறைவுக்கு இலங்கை மக்கள் சார்பாக தமது இரங்கலை தெரிவித்துக் கொண்டுள்ளார். அமைதி, இரக்கம் மற்றும் மனிதநேயத்திற்கு அவர் காட்டிய உறுதியான அர்ப்பணிப்பு உலகின் நீங்காத தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். மேலும் பாப்பரசர் பிரான்சிஸின் கருணை, நீதி கேட்பு மற்றும் மதங்களுக்கு இடையிலான ஒற்றுமையினை ஊக்குவித்த தன்னலமற்ற சேவை எதிர்கால தலைமுறைகளுக்கு வழிகாட்டியாக இருக்கும் என்றும் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தெரிவித்தார். பதுளை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் திசாநாயக்கவை 2025 மே 5 வரை விளக்கமறியலில் வைக்க பதுளை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக இராஜாங்க அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் சுமத்தப்பட்ட 3 ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக வாக்குமூலம் வழங்கிய பின்னர் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் அவர் கடந்த மார்ச் 27 கைது செய்யப்பட்டிருந்தார். இவ்வாறான 3 குற்றச்சாட்டுகளில் 2க்காக அவர் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் ஒரு குற்றச்சாட்டுக்கு பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். அவருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள முக்கியமான குற்றச்சாட்டுகள் மாகாண சபையின் நிலையான வைப்பு தொகையிலிருந்து 1 மில்லியன் ரூபாவை அரச வங்கியொன்றில் தவறாக பயன்படுத்தியதுடன் நிலையான வைப்பு தொகையை மீளப்பெற்றதன் மூலம் அரசாங்கத்திற்கு 23 மில்லியன் ரூபாய் நஷ்டத்தை ஏற்படுத்தியதாகும். இதனை அடிப்படையாக கொண்டு அவரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதேவேளை அரசு அதிகாரிகள் ஈடுபட்டுள்ள ஊழல் சம்பவங்களை அடுத்து 50 வழக்குகளை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யும் பணியில் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணையம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தின் அறிக்கையின்படி இந்த வழக்குகள் நீண்ட காலமாக நடைபெற்று வந்த விசாரணைகளின் முடிவாகும். விசாரணைகள் முடிவடைந்துள்ள போதிலும் குற்றப்பத்திரிகைகள் இதுவரை தாக்கல் செய்யப்படவில்லை. இந்த வழக்குகளில் பல சிரேஷ்ட அதிகாரிகள் உள்ளிட்ட அரசு ஊழியர்கள் தொடர்புடையவர்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் விரைவில் குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்படும் என லஞ்ச ஒழிப்பு ஆணையம் அறிவித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு சம்பவம் தொடர்பான உண்மைகளை மறைக்க முந்தைய அரசியல் தலைமைகள் மேற்கொண்ட முயற்சிகள் இன்றும் சில அரசு நிறுவனங்களின் ஊடாக தொடர்ந்து நடைமுறையில் உள்ளதாக பேராயர் மெல்கம் கருதினால் ரஞ்சித் தெரிவித்துள்ளார். கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தில் இன்று உயிர்த்த ஞாயிறு சம்பவத்தில் உயிரிழந்தோருக்கு இடம்பெற்றிருந்த நினைவு தொடர்பாக கலந்து கொண்டு வெளியிட்ட அறிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தோற்கடிக்கப்பட்ட அரசியல் சக்திகள் கட்டுப்பாட்டில் இன்னமும் சில அரசு நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன எனவும் இது அரசியல் ஈடுபாடின் வெளிப்பாடாகவே பார்க்கப்பட வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த நிலையில் உயிர்த்த ஞாயிறு சம்பவத்திற்கு பொறுப்பானவர்கள் விரைவில் நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றே தமது ஒரே நம்பிக்கை எனவும் ஜனாதிபதியிடம் பல கோரிக்கைகள் விடுக்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். அதில் உயிர்த்த ஞாயிறு சம்பந்தமான அறிக்கையினை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்து அதை பகிரங்கப்படுத்துவதுடன் மேலதிக விசாரணைகள் மற்றும் வழக்குகளை மேற்பார்வையிட ஒரு சுயாதீன வழக்கறிஞர் அலுவலகத்தை நிறுவுதல், இந்த சம்பவத்திற்கு பின்னால் உள்ள அனைத்து சக்திகளையும் விசாரித்து உண்மையினை நாட்டுக்கு வெளிப்படுத்தி குற்றம் சாட்டப்பட்டவர்களை அவர்களின் பதவியில் பொருட்படுத்தாமல் சட்டத்தை முன் நிறுத்தும். அதே நேரம் செப்டம்பர் 21, 2019 அன்று வெளியிடப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையின் அனைத்து பரிந்துரைகளையும் செயல்படுத்துதல், இந்த சம்பவத்தின் சூத்திரதாரிகள் என்பவர்களுக்கு இராணுவ புலனாய்வு பிரிவுக்கும் இடையிலான உறவு மற்றும் சேனல் 4 ஒளிபரப்பான நிகழ்ச்சி குறித்து முழுமையான விசாரணை நடத்துவதோடு நிகழ்ச்சியில் முக்கிய சாட்சியாக இருந்த ஆசாத் மௌலானாவின் அறிக்கைகள் குறித்து முழுமையான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். தாக்குதல்களுக்கு வழிவகுத்து அனைத்து ரகசிய சதி திட்டங்களுக்கு பின்னால் இருந்து சட்டவிரோத கலாச்சாரத்தையும் அதனை தூண்டிய அரசுரிமையையும் இந்த நாட்டிலிருந்து அகற்ற தேவையான சட்டங்களை இயற்றுங்கள். நாட்டில் அரசியல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆட்சியாளர்களுக்கு அல்ல குடிமக்களின் ஊழியர்களாக இருக்கும் ஒரு புதிய கலாச்சாரத்தை நோக்கி நமது நாட்டை வழித்தடத்துதல் போன்ற இனி நிகழக்கூடிய இதுபோன்ற சம்பவங்களை தடுக்கவும் நீதியை நிலைநாட்டவும் அவசியமான நடவடிக்கைகளை அவர் வலியுறுத்தியுள்ளார். ஏப்ரல் பண்டிகை காலத்தில் இலங்கை போக்குவரத்து சபை 1300 மில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டியுள்ளது என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 10 முதல் 19 வரை இந்த வருமானம் பதிவாகியுள்ளதாக போக்குவரத்து சபையின் போக்குவரத்து முகாமையாளர் H. பியத்தலக்க ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார்.
சாதாரண பஸ் கட்டணங்களின் கீழேயே சேவைகள் வழங்கப்பட்ட நிலையில் இந்த வருமானம் கிடைத்துள்ளதாகவும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு கட்டணங்கள் உயர்த்தப்படவில்லை என்றும் அவர் கூறினார். இது போக்குவரத்து சபை எப்போதாவது ஈட்டிய அதிக வருமானங்களில் ஒன்றாகும் என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு கொண்டாட்டங்களை தொடர்ந்து சொந்த ஊர்களிலிருந்து மீண்டும் பயணிக்கும் மக்களுக்கு சிறப்பு பஸ் சேவைகள் தொடரும் என்றும் குறிப்பிட்டார். இதற்கிடையே அதிவேக நெடுஞ்சாலைகள் மூலமாகவும் ஏப்ரல் 9 மற்றும் 19ஆம் தேதி வரையில் 462 மில்லியன் ரூபாய் வருமானம் பெறப்பட்டுள்ளதாக நெடுஞ்சாலை பராமரிப்பு மற்றும் மேலாண்மை பிரிவின் துணை பணிப்பாளர் ஜெனரல் RAD ஹகபெட்டியே தெரிவித்துள்ளார். குறித்த 10 நாட்களில் சுமார் 1.3 மில்லியன் வாகனங்கள் அதிவேக வீதிகளை பயன்படுத்தியுள்ளதாகவும் இன்றும் பெரும் எண்ணிக்கையிலான வாகனங்கள் அவை வழியாக பயணிக்கும் என்று நம்பப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையானை தொடர்பு கொள்ள முயற்சித்த விவகாரத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே CIDயில் முன்னிலையாக தயாராக உள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் தலதா அத்துக்கூறல தெரிவித்தார். நேற்று கேகாலையில் செய்தியாளர்களிடம் கருத்து தெரிவித்த அவர் பிள்ளையான் ரணிலுக்கு உதவி ஒருவராகவும் அவரது அமைச்சரவையில் பணியாற்றிய ஒருவராகவும் இருந்ததாக கூறினார். தமது ஆட்சியில் ஒரு உறுப்பினர் திடீரென்று கைது செய்யப்பட்டால் அதை பற்றி சிக்கலின்றி விசாரிப்பது எனது பொறுப்பு என்று அவர் கூறினார். இதே பொறுப்பை தான் ரணில் மேற்கொண்டார் என்றும் இதற்கு பின்னால் வேறு எந்த உள்நோக்கமும் இல்லை என்றும் அவர் விளக்கியுள்ளார். மேலும் பிள்ளையானை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள முயன்றதற்கான காரணம் குறித்து CID விசாரிக்க விரும்பினால் ரணில் அதற்கு தயாராக இருக்கிறார். இங்கே எதையும் மறைக்கும் வகையிலான எதுவும் இல்லை. முன்பு பட்டளந்த விவகாரத்தை விசாரணை செய்தவர்கள் இப்போது இந்த அழைப்பை விடாப்பிடியாக விசாரிக்கிறார்கள் என்றார். இதேபோல் சாமர சம்பத் திசாநாயக்க தொடர்பாக ரணில் தெரிவித்த கருத்துக்கள் குறித்தும் வாக்குமூலம் கோரப்படுவதாகவும் அதற்கும் தயாராகவே இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எந்த விசாரணையையும் நாங்கள் எதிர்கொள்வோம். நாங்கள் எதையும் மறைக்கப் போவதில்லை. மக்களுக்கு மறைக்க முடியாது என்றும் தலது அத்துக்கூறல உறுதியாக கூறினார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியதற்கான காரணங்கள் எதுவும் வெளியாகவில்லை. எனினும் அரசியல்வாதிகள் உட்பட பலருக்கு ஜனாதிபதி நிதியத்திலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டவை தொடர்பான விசாரணைகளுக்காக இதற்கு முன்னரும் மைத்திரிபால சிறிசேன குற்றப்புலனாய்வு துறைக்கு அழைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பிள்ளையான் என அறியப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச பதற்றம் அடைவதற்கு காரணம் இருக்கிறது என்றும் அந்த காரணம் எதிர்காலத்தில் அனைவருக்கும் வெளிப்படுத்தப்படும் எனவும் அமைச்சர் மற்றும் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார். இது தொடர்பான விசாரணைகள் உரிய முறையில் விசாரணை குழு மூலம் முன்னெடுக்கப்படும் என்றும் கூறினார். விசாரணைகளின் முடிவில் சட்ட அதிபரால் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரம் தாக்கல் செய்யப்படும் என்றும் அதன் பின்னர் நீதிமன்றத்தினூடாக சம்பந்தப்பட்டவர்கள் தண்டனை பெறுவர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏப்ரல் 21 சம்பவத்தோடு தொடர்புடைய உண்மையான சந்தேக நபர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் அந்த நிலையில் தான் உதய கமன்பிலர் ரணில் விக்ரமசிங்கே நாமல் ராஜபக்ச மற்றும் சரத் வீரசேகர் ஆகியோர் பதற்றம் அடைவது எங்களுக்கு ஆச்சரியமாக இல்லை என்றும் நலிந்த ஜாதிச விளக்கியுள்ளார். தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டனுக்கு அமைய 2025 மார்ச் மாதத்தில் நாட்டின் முதன்மை பணவீக்கம் -1.9 அதிகரித்துள்ளதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் புள்ளிவிவர திணைக்களம் வெளியிட்டுள்ள அண்மைய அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் இது -3.9% பதிவாகி இருந்தது. இதற்கமைய உணவு பிரிவில் 2025 பிப்ரவரி மாதத்தில் -1.1% இருந்த பிரதான பணவீக்கம் 2025 பிப்ரவரி மாதத்தில் -0.8% அதிகரித்துள்ளது. மேலும் 2025 பிப்ரவரி மாதத்தில் -6.0% இருந்த உணவல்லாத வகையின் பிரதான பணவீக்கம் 2025 பிப்ரவரி மாதத்தில் -4.0% அதிகரித்துள்ளது.